ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கச்சி நம்பிகள் கிட்ட காஞ்சி வரதராஜ பெருமாள் வாய் திறந்து பேசுவாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட போயிட்டு, என்னோட மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, நீர் தான் பெருமாள் கிட்ட வாயை திறந்து பேசுவீர் இல்லையா, நீர் பெருமாள் கிட்ட இருந்து கேட்டு நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கேட்கிறாரு. உடனே திருக்கச்சி நம்பிகளும் அவ்வளவுதானே, நான் பெருமாள் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ராமானுஜர் என்ன சந்தேகம்னு நான் ராமானுஜர் வாய் திறந்து சொல்லவும் இல்லை, திருக்கச்சி நம்பிகள் என்ன சந்தேகம்னு கேட்கவும் இல்லை. திருக்கச்சி நம்பிகள் போய் பெருமாள் கிட்ட திருவால வட்டம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திருக்கச்சி நம்பிகள் வரதன் கிட்ட சொல்றாரு, நம்ம ராமானுஜரோட திருவுள்ளத்துல ஏதோ சந்தேகம் இருக்கான், நீங்க தான் அந்த சந்தேகம் என்னன்னு சொல்லிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வரதனும் தன்னோட திருவாய் மலர்ந்து 6 வார்த்தைகள் சொல்றாரு. அந்த 6 வார்த்தைகள் என்னன்னு பாப்போமா? அகமேவ பரந்தத்வம், தரிசனம் பேதையேவச்ச, உபாயேஷு பிரபத்திஷ்யாத், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்திஷ்யாத், பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயஹ. ஃபர்ஸ்ட், அகமேவ பரந்தத்வம், இந்த திருமகள் கேள்வனான நானே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாக்கியத்துக்கான அர்த்தம் சொல்றாரு. 2வது, ஜீவாத்மா வேறதான், பரமாத்மா வேறதான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு கிடையாது, பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3வது, என் திருவடியை அடையணும்னா அதுக்கு ஒரே உபாயம் பிரபத்தி, சரணாகதி தான். என் திருவடியே கதின்னு சொல்ற என்னோட பக்தர்களுக்கு நான் கண்டிப்பா மோட்சம் கொடுப்பேன். அப்ப உபாயேஷு பிரபத்திஷ்யாத். 4வது, என் திருவடியை அடைஞ்ச அந்த பக்தர்கள், என் திருவடியில சரணாகதி பண்ண அந்த பக்தர்கள், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அவங்களுக்கு உடலை விட்டு ஆத்மா வெளியில போற அந்த நேரத்துல என்ன நினைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நானே என்னோட பக்தர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வதா சொல்றாரு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். 5வதா, என்னோட திருவடியில சரணாகதி பண்ணவங்களுக்கு அந்த பிறவியோட கடைசியிலேயே நான் மோட்சம் கொடுப்பேன். தேகாவசானே முக்திஷ்யாத், அவங்களுக்கு இன்னொரு பிறவின்றதே கிடையாது. 6வது, பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயஹ, பெரிய நம்பிகளை போய் பற்றணும், பெரிய நம்பிகள் கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். இதுதான் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட காஞ்சி வரதராஜர் சொன்ன 6 வார்த்தைகள்.